இந்த காணொலியில பார்த்தீங்கன்னா இல்ல இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு கண்டென்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து நான் உங்ககிட்ட பேசணும்னு பேசல. எனக்கு உங்ககிட்ட பேசணும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இப்போ என்ன பேசுறேன்னா என் தாட்ஸ் அப்படியே உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பிரிட்டிஷோட எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து ட்ரேடிங்லாம் ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இந்தியர்களை நம்ம கீழே அடிமையா ஆக்கணும்னா அவங்க சுயமா சிந்திக்க கூடாது, நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கணுன்றதுனால அவங்க ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஃப்ரேம் பண்றாங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதுனால நம்ம யாரையுமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோம். இதை ஏன் படிக்கிறோம், இது எதுக்கு படிக்கிறோன்ற தாட்டே உங்களுக்கு வராது. சுயமா நீங்க எதுவுமே சிந்திக்க மாட்டீங்க. இதுதான் டெஃபினிஷனா, அதை தான் நீங்க படிப்பீங்க, அதுதான் மக்கப் பண்ணுவீங்க. A+B² A² + B² + 2AB. இது எல்லாருக்குமே தெரியும். அது ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இதை மக்கப் பண்ணி நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே உங்களுக்கே நீங்கள் நினைச்சிருப்பீங்க. ஏன்னா நான் 10th ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருப்பேன், மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பேன், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிச்சிருப்பேன், இன்டெகிரல் கால்குலஸ் படிச்சிருப்பேன். இதே போல் இன்ஜினியரிங் வந்து பாருங்க, இன்ஜினியரிங் டிஎஸ்பி இருக்கும், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இருக்கும், நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். இதெல்லாம் நான் எங்கடா ரியல் டைம்ல நான் யூஸ் பண்றேன், ரியல் லைஃப்ல நான் எங்கடா யூஸ் பண்ண போறேன்? இப்போ நான் பாட்னி பத்தி படிச்சிருக்கேன், பிசிக்ஸ் பத்தி படிச்சிருக்கேன், கெமிஸ்ட்ரி பத்தி படிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் எங்க ரியல் டைம்ல யூஸ் பண்றேன் அப்படின்ற உங்களுக்கு ஒரு மைண்டுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்திருக்குங்க. ஏன்னா நம்ம படிச்ச படிப்புக்கும் நம்ம செய்யற வேலைக்குமே சம்பந்தம் இல்லாம ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற டெக்னாலஜில ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தாவே உங்களுக்கு வேலை கிடைச்சிடுங்க. நீ படிச்சிருக்கியா, காலேஜ் போயிருக்கா, டிகிரி போயிருக்கா, எதுவுமே தேவையில்லைங்க. உங்ககிட்ட ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ். என்னால கோடிங் கொடுத்தா எழுத முடியும், ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆப்பை டெவலப் பண்ண முடியும், ஒரு வெப்சைட்டை என்னால் டிசைன் பண்ண முடியும்னா நீ காலேஜுக்கு போகணும் படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்போ நான் ஸ்கூலுக்கு எதுக்கு போனோம், நான் எதுக்கு காலேஜுக்கு போனோம், அங்கெல்லாம் போய் எதுக்கு நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, சோஷியல், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நான் எதுக்கு படிக்கணும்ன்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்கா? புரியுதா? அப்போ நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாலேஜ். நான் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணி என் பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க அந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். இட்ஸ் நாலேஜ். அப்போ விஸ்டம்னா என்ன? நீ படிச்ச விஷயத்த ரியல் டைம்ல யூஸ் பண்ணி பாக்குற பத்தியா, அதுதான் விஸ்டம். எத்திக்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாரல், ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். இப்போ நீங்க எல்லாருமே அவசரமா ஒரு வேலைக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க. காலையில ஒரு 10 o'clock வச்சுங்க, நுங்கம்பாக்கம் ஜங்ஷன்ல நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க பைக்ல. டிராபிக் சிக்னல்ல நிக்கிறீங்க. எதிர்க்க ஒரு பர்சன் வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக்காரனோ ஒரு ஆட்டோக்காரனோ வந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு அவர் கீழே விழுந்துடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அச்சோ பாவம், சிம்பத்தி எல்லார்கிட்டயுமே வரும், பாவம் வயசானவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஆனா யாருமே போய் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. இதுதான் ஓப்பனான டிஸ்க். ஏன்னா நீங்க ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். டைம் ஆயிடுச்சுன்னா உங்களோட ஆஃபீஸ்ல ஆப்சென்ட் போடுவாங்க, அதுக்கான ரீசன்ஸ் கேட்பாங்க. இட்ஸ் எ பிக் ப்ராசஸ். கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் சிக்னல் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம கிளம்பி போயிட்டே இருப்ப, வேற யாருன்னா ஹெல்ப் பண்ணட்டும்ட்டு. இதுதான் நாலேஜ் உள்ள பர்சன். என்னன்னா அவ்வளவுதான். இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, ஆனா நீ ஹெல்ப் பண்ணல. ஆனா இது நாலேஜ், இதை வச்சுட்டு ஒண்ணுலாம் பண்ண முடியாது. ஆனா விஸ்டம் என்ன தெரியுமா பண்ணுங்க, அதை விட இது முக்கியம். புரியுதா இல்லையா? நான் ஆஃபீஸ் போறதை விட இது முக்கியம். ஏன்னா ஒருத்தர் அடிபட்டிருக்காரு. இதுவே அவங்க எங்க அப்பா இல்ல அம்மா இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் விட்டுட்டு போக முடியுமா? அதே போல தான் அவங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்ககிட்ட வந்து, சப்போஸ் உங்களால் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியலனாலும் அவங்க போய் கூட நின்று ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு அவருடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஒரு அப்பா அம்மா இல்லை யாருக்குன்னா அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கூட போவீங்க. ஆனால் இது யாருமே நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா we are the knowledgeable person, not a wisdom person. ஹியூமனா ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நான் அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். டெக்னாலஜி வளருது, நான் அங்கே போறேன் இங்கே போறேன், நான் ஸ்பேஸுக்கு போறேன், மூணில் போய் லேண்ட் பண்ண போறேன், நான் மாஸுக்கு போக போறேன், அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி எலான் மஸ்கே சொல்லியிருப்பாருங்க. இப்போ லேட்டஸ்டான இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹியூமனிட்டின்றது மனிதர்கள் கிட்ட இல்லை. மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஹியூமனிட்டி, மனிதாபிமானம் வந்து மக்கள் கிட்ட ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த சிஸ்டம் எப்படி தெரியுமா ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்கு, இந்த உலகத்தில் நீ பிறக்கிறனா 3 வயசுலேருந்து 4 வயசுல ப்ரீகேஜி ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ப்ரீகேஜில இருந்து 12வது வரைக்கும் 18 வயசு வரைக்கும் நீ ஸ்கூல் படிக்கணும். ஏன் படிக்கிற, எதுக்கு படிக்கிறன்னு உனக்கே தெரியாது, சொல்லி கொடுக்குற டீச்சருக்கும் தெரியாது. ஏன் ஒரு பையன் கிட்ட இவ்வளவு ஸ்டஃப் கொடுத்தா அவன் என்னங்க பண்ணுவான்? பிசிக்ஸ் தெரியணும், கெமிஸ்ட்ரி தெரியணும், பாட்னி தெரியணும், ஜுவாலஜி தெரியணும், எக்கனாமிக்ஸ் தெரியணும், இவ்வளவு ஸ்டஃப் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அது எடுக்கிற டீச்சரே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தான் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஆனா அந்த பையன் எல்லாத்தையுமே படிக்கணும். ஒன்ஸ் 12th முடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து நீட் எக்ஸாம் எழுது, டாக்டர் ஆயிடலாம், நீ ஜேஇ எக்ஸாம் எழுது. அப்போ அந்த பையன் கிட்ட என்ன ஆசை இருக்கு, அவன் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறான்றதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த சிஸ்டம் இப்படி தான் திணிக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சொசைட்டில என் பையன் டாக்டர்னா ஒரு பெரிய ஆள் மாரி, சொசைட்டில என் பையன் ஐஐடி காலேஜில் படிக்கிறான்னா பெரிய ஆள், இன்ஜினியரிங் படிக்கிறான்னா பெரிய ஆளுன்ற ஒரு மைண்ட் செட்டு, ஒரு பிம்பத்தை, இலூஷன் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு காலேஜ் போற, அந்த காலேஜ் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய கம்பெனில நீ செட்டில் ஆகணும். மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் நீ ஏர்ன் பண்ற கம்பெனில செட்டில் ஆகணும். ஒன்ஸ் நீ செட்டில் ஆனதுக்கு அப்புறம் உங்க மேரேஜ் பண்ணுவாங்க. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு பசங்க குழந்தைங்க. இந்த பசங்க குழந்தைங்க இப்ப பெரிய கஷ்டமா இருக்கு.
பிறக்கிறதே கஷ்டமாக, பர்த் ரேட் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது இந்தியாவில், ஆல் ஓவர் த வேர்ல்டு. கொரியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணணும், அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் பேரம்பேத்தி எடுப்பீங்க. இதுதான் ப்ராசஸ், இதுதான் ஆட்டு மந்தை. இந்த ஆட்டு மந்தையிலிருந்து நான் வெளியே போகிறேன்டான்ட்டு வெளியே போனேன்னா அந்த சிஸ்டம் உங்கள் காலரை பிடிச்சி அடிக்கும். அது அப்பாவாக இருப்பாங்க, அம்மாவாக இருப்பாங்க, சொந்தக்காரனாக இருப்பாங்க, யாருன்னே தெரியாது. இந்த சிஸ்டம் வந்து காலரை பிடிச்சி அடிக்கும். அப்போ நான் என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடு. எந்த துறையாகனா இருக்கட்டுங்க, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடு. பிடிக்காத ஒரு வேலையில் போய் 5000, 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் வாங்குறதை விட பிடிச்ச துறையில் 20,000, 30,000 வாங்கினா கூட நீ அதை வச்சு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணு. ஹியூமனாக ட்ரீட் பண்ணு. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு மெடிடேஷன் பண்ண சொல்லுவோம். மெடிடேஷனை கண்ணை மூடி தியானம் பண்ணணும், நம்மளுடைய தாட் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணணும். என்னால் மெடிடேஷன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அது பசியில் இருப்பாங்க, சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து பொம்மைலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு பிஸ்கெட் எதனா வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புன்னகை வந்து நீ 1 மணி நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் அந்த கிடைக்கிற சந்தோஷம் அந்த ஒரு சின்ன உதவி மூலமாக உனக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி செய்து வாழ பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மங்கி மைண்டுன்னு சொல்லுவாங்க, குரங்கு புத்தி. அது இதுன்னு பண்ணலாம்னு தோணும், ஆனால் எதுவுமே பண்ணாது. எப்பவுமே அவேர்னஸோடு இருங்க, கான்சியஸ் ஸ்டேட்டாக இருங்க. இந்த உடம்பு வேற, நீ வேற, புரியுதா இல்லையா? உன்னுடைய சோல் வேற, இந்த உடம்பு வேற. அந்த சோலில் இருக்கிற சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக, ரியாலிட்டியில் பண்ணுறதுக்காக தான் அந்த உடம்பு வந்து உனக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி வந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை பற்றினா எனக்கு இன்னும் டீப்பாக நாலேஜ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோல் பற்றி வேணும், கான்சியஸ்னஸ்னா என்ன, மைண்டுனா என்ன. நிறைய பேர் மைண்டுனா என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பிரெயினில் இருக்கிறதுன்னு சொல்லுவோம். பிரெயின்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒவ்வொரு செல்லுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டு இருக்குது. இதை பற்றின நாலேஜ் இன்னும் வேணும்னா சொல்லுங்கள். இதை பற்றி நம்ம ப்ராப்பராக பேசலாம். நம்மளுடைய இன்னர் பாடி பற்றி, நம்மளுடைய சோலை பற்றி ப்ராப்பராக பேசலாம். வேறு எதனா வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். என்னுடைய தாட் ப்ராசஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.